ஹலோ மக்களே, நான் இன்னைக்கு செம்மையான ஒரு ஜாப் ஆஃபரோட தாங்க வந்திருக்கேன். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஸோ கான்ஸ்டபிள் டிரைவர்ஸ் எல்லாத்தையுமே இப்போது ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா சிஐஎஸ்எஃப்ல தாங்க நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? ஸோ இவங்க யார் அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்றது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். இவங்க இப்போதைக்கு டிரைவரையும் கான்ஸ்டபிளே வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நான் உங்களுக்கு வேலை ரிலேட்டட் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ப்ளீஸ் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நிச்சயமாக மேல் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட் லைன்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது ஆண்கள் மட்டும் தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டெம்ப்ரவரி போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் டிரைவர்ஸ், கான்ஸ்டபிள் டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர். ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னா கான்ஸ்டபிளாக, டிரைவராக, அப்புறம் டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டராகவும் நீங்கள் போகிறீங்க. ஃபயர் சர்வீஸில் போகிறாங்க. அதாவது அந்த டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் இருக்காங்களே, ஸோ அவங்க எல்லாருமே ஃபயர் சர்வீஸில் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் போகிறவங்களுக்கு சேல்ரி எவ்வளோப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 21,700 இருந்து 69,100 வரைக்கும் கொடுக்கப்படும் என்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அலவன்சஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அது எல்லாமே கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் சிஸ்டம், என்பிஎஸ் சிஸ்டம் படி உங்களுக்கு பென்ஷனும் வரும் அப்படின்றது அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை 2 வேலைக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன அப்படின்னா, ஆன்லைன் மூலயமா தாங்க நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 2 போஸ்ட்டுக்கும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி 2க்குமே நீங்கள் போட்டுடலாம். ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் இருக்கும். சரிப்பா, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அதாவது என்னென்ன எப்படி வேலைக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிஇடி டெஸ்ட் இருக்கும் இல்லையா, அது வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்டி டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க, டாக்குமெண்டேஷன், ட்ரேட் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இது எல்லாமே தாங்க வைப்பாங்க. சரிங்களா? ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் எல்லாமே ஓஎம்ஆர் பெஸ்ட் இல்லைன்னா கம்ப்யூட்டர் மோடில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெரிஃபிகேஷனில் உங்களோட டாக்குமெண்ட்ஸை வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அட்மிட் கார்டு நாங்கள் கொடுத்துருவோம், அதுபடி தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எத்தனை போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே டீட்டெயிலாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1124 வேக்கன்சி இருக்குங்க. சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் ஜாப் தாங்க இது. செக்டார் வந்து கவர்மெண்ட் செக்டார் தான். ஸோ சேலரியும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இல்லையா? இது வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா. சரிங்களா? ஸோ போஸ்ட்டுமே நான் உங்களுக்காக இங்கே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கான்ஸ்டபிள் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக அவங்க கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி. ஸோ டோட்டலாக எத்தனை பேரை கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 845 மெம்பர்ஸை எடுக்க போகிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி கான்ஸ்டபிள் டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு வேலைக்கு 279 பேர் எடுக்க போகிறாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ பேர்? 1124 பேரை வந்து இப்போதைக்கு வேலைக்கு எடுக்க போகிறாங்க. அரசாங்க உத்தியோகம். ஸோ மறக்காமல் உடனே எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபில் பண்ணுறப்போ என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட்டோட பேர், உங்களுடைய பேர், உங்களோட தகப்பனுடைய பேர், ஸோ சர்டிஃபிகேட்டு என்ன அப்படின்றது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. வேறு படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் டீட்டெயில்ஸாக தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியெல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏஜ் உங்களோட வயது வந்து 21 27 வயசு மட்டும்தான் எலிஜிபிள். வேறு அதிகமான வயசுக்காரங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கான்ஸ்டபிளுக்கு என்னென்னா அப்புறம் 40 வயசு வரைக்குமே, ஜென்ரல் கேட்டகரிக்கும் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 45 இயர்ஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அது போக அப்படின்னு சொல்லி பார்த்தா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன தான்ப்பா படிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தா போதுங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், the candidate should have passed matriculation or equivalent qualification சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 10th படித்திருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட 10th ஸ்டேட் போர்டோ சென்ட்ரல் போர்ட்லேயோ நீங்கள் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். அது போக டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணுன்றது சொல்கிறாங்க. டிரைவிங் லைசன்ஸ் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்க்கோ, லைட் மோட்டார் வெஹிக்கிள்க்கோ, மோட்டார் சைக்கிள்க்கோ
உங்களுக்கு வேணும் அப்படின்றது சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு 3 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து லைக் ஹெவி மோட்டார் வெஹிக்கிளோ, டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளோ, லைட் மோட்டார் வெஹிக்கிளோ யூஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹைட் வந்து 167 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி ரிலாக்ஸ்டு ஸ்டாண்டர்டில் 160 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஐ சைட்ஸும் கொடுத்துருக்காங்க. பெட்டர் ஐ, வேர்ஸ் ஐ, கரெக்டட் ஐ, இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்கங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். இந்த லிங்க்கையும் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இதை போய் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முழுசாக ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் எத்தனை குவாலிஃபிகேஷன் எங்கே எடுக்கிறாங்க, இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்கங்க. மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.